ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல் எம்கே ஆர்ட்ஸ் பேரடைஸ். நாம் இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் இன்றைக்கி என்ன லேர்ன் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம சீக்வன்ஸ் பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த சீக்வன்ஸை வச்சு ஃபிஷ் ஸ்கின் ஸ்டிச்சு எப்படி போடுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த சம்கி ஒர்க்கில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது முக்கியமானது ஒரு 4-5 ஸ்டிச் இருக்கும். அதிலிருந்து ஒவ்வொன்றையும் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றது தான். அதே மாதிரி தான் நார்மல் ஸ்டிச்சு தான். பட் அந்த மீனோட செதில்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து உருவாக்குறது தான் இந்த ஸ்டிச்சோட பேர். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இந்த பாக்ஸில் வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்க, ஒரு சம்கி எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு 3 லைனு சம்கி ஒர்க்கு வர மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த இடத்துல, அதாவது ரொம்ப இந்த லாஸ்ட்டும் இல்லை, அந்த கோட்டுக்கும் கொஞ்சம் கீழே குத்திட்டு லாக் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு சம்கி எடுத்துடுறேன். எடுத்துட்டு அந்த த்ரெட்டில் கோர்த்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி சைடில் வரணும். சைடில் வந்துட்டு இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு சம்கி கோர்க்குறோம். கோர்த்துட்டு கீழே ஒரு ஸ்டிச்சு. இதே மாதிரி தான் நம்ம இது ஃபுல்லாகவே, இந்த லைன் ஃபுல்லாகவே முடிக்கணும். ஸ்டிச் பண்ணுறோம். இப்போது மறுபடியும் சைடில் ஒரு செயின் போட்டுக்கிறோம். சைடில் செயின் போட்டு நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் மேலேருந்து கீழே சம்கி எடுக்கணும்னா இதை கொண்டு போய் மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இழுத்துட்டோம்னா அங்கே உள்ளே போயிடும். ரொம்ப லாஸ்ட்டும் நம்ம போடக்கூடாது, ரொம்ப நடு சென்டர்லேயும் போட்டுறக்கூடாது. இப்படி நடு சென்டரில் போட்டோம்னா அப்படியே குத்துன மணிக்கே இப்படி நேரில் இழுத்தோம் அப்படின்னா, இப்படி சாய்ச்சோ இழுத்தணும். அங்கே இழுத்தோம்னா நடு சென்டரை தாண்டி போயிடும். அதனால் என்ன பண்ணணுன்னா, இப்படி சைடு செயின் போடுறோம். போட்டு இந்த 3/4 அளவுக்கு நம்ம குத்தணும். ரொம்ப அந்த லாஸ்ட்டு கோட்லேயும் இல்லாத கொஞ்சம் கீழே குத்திட்டு எடுத்தோம்னாலே நமக்கு அந்த நடு சென்டரில் வந்துடும். அந்த நம்ம போட்டிருக்க பார் கோட்டோட நடு சென்டருக்கு வந்துடும். இப்போ நம்ம அதில் வந்துட்டு சம்கி பொருத்திட்டு நம்ம சம்கியவும் பீடு மாதிரி லோட் பண்ணிட்டோம் நம்ம வந்து செய்யலாம். பட் இதை லோட் பண்ணி செய்யும்போது கொஞ்சம் 1-2 எக்ஸ்ட்ராவும் வரும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஒரு லைனில் போட்டு முடிச்சிட்டோம். நமக்கு இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு 4 சம்கி, இந்த 4 சம்கி பத்துற அளவுக்கு தான் நமக்கு வந்து இடம் இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல ஒரு சின்னதாக லாக் போட்டுக்கணும். போட்டுட்டு அடுத்தது நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 சம்கிக்கும் இடையில ஒரு குத்தி இதுக்கு இடையில நமக்கு அடுத்த லைன் வந்து வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதே சமயம் இந்த 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 சம்கியோட பாதி வரைக்கும் அது ஓவர்லேப் ஆகி வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, எடுக்கும்போது இந்த 2 சம்கிக்கும் இடையில இந்த ஒரு கேப் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் அந்த கேப்பில் நம்ம குத்தும்போது, இப்போ இந்த அண்டை எக்ஸ்ட்ரா இல்லை. ஸோ அதனால் இந்த இடத்துல நான் குத்திடுறேன். குத்திட்டு இந்த இடத்துல நான் சம்கி போடுறேன். அப்போது அது அதோட சந்து புள்ளி மாதிரி நமக்கு அமைஞ்சிரும். அதாவது ஊடு புள்ளின்னு சொல்லுவாங்க, சந்து புள்ளின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 சம்கிக்கு இடையில வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த கேப்பில் நான் குத்திட்டு கீழே இழுக்கக்கூடாது, அப்படியே ஸ்ட்ரைட்டாக குத்துறேன். கீழே இழுத்தால் நமக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் மாரி கீழே போயிடும். ஸோ அதனால் கீழே இழுக்காமல் அது மேலே நான் சம்கி போடுறேன். சம்கி போட்டு கரெக்டாக அங்கே கீழே ஸ்டிச் பண்ணுறேன். திரும்ப சைட் செயின் போடுறேன். அங்கேருந்து இங்கே வந்த மாதிரி இங்கேருந்து அங்கே போகிறோம். ஆனால் 2 சம்கிக்கு இடைப்பட்ட தூரத்தில் நம்ம குத்துறோம்.
இப்போது திரும்ப அதே இடத்துல பண்ணுறோம். கொஞ்சம் சம்கின்றதுனால உங்களுக்கு பீடு மாதிரி ஃப்ரீயாக வராது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது கொஞ்சம் நம்ம பார்த்து போட்டுக்கணும். இப்போ இந்த இடத்துலலாம் பாருங்கள், கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கி வரணும். நம்ம அந்த ஃபஸ்ட்டு இதுலேயே கொஞ்சம் இந்த சைடு நெருக்கி போட்டுட்டோம் அந்த ஒரு சம்கியை, அதனால் அந்த சைடோட பொருந்தலை. இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இப்போது அடுத்தது பாருங்கள், லாஸ்ட்டாக வரும்போது அங்கங்கே எதுவும் இல்லை இல்லையா, அந்த சைடில் குத்திக்கிறோம். நேராக எடுக்கணும். கீழே கொஞ்சம் சாய்ச்சிட்டோம்னாலும் கீழே இறங்கிடும் அந்த இடம். இப்படி எடுத்துட்டு கரெக்டாக அதில் ஸ்டிச் பண்ணணும். இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி க்ராஸாக லைட்டாக க்ராஸ் பண்ணிவிட்டு இந்த மேலே குத்தணும் இல்லைங்களா, இதுக்கு நேராக கீழே வரணும். ஒரு சின்னதாக க்ராஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு. இப்போ பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, இப்போ இது ரெண்டுக்கும் இடையில இப்படி இருக்கும். இப்படி இழுக்கக்கூடாது, இப்படி இந்த பக்கம் இழுக்கணும். இப்போ நம்ம 3வது வரிசை போட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு 2 வரிசை முடிச்சிட்டோம். இப்போ 3வது வரிசையில் நம்ம போட்டுட்ருக்கோம். ஒரு ஸ்டிச் பண்ணிட்டேன், சைடு செயின் போட்டேன், மேலே நோக்கி மறுபடியும் ஒரு செயின் போட்டிருக்கேன். நம்ம எந்த லைன் போடுறோமோ அதுக்கு மேலே உள்ள லைனில் 2 சம்கிக்கு இடையில நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அது வந்து ஒரு அந்த மீனோட செதில் மாதிரியே நமக்கு அது தோற்றம் தெரியும். இல்லைன்னா அந்த தோற்றம் வந்து வேறு மாதிரி இருக்கும், நமக்கு ஈக்குவலாக பண்ண மாதிரி ஆகிடும். இப்படி செஞ்சிடுறோம். இதே தான் அடுத்த லைனில் போகும்போது, இங்கேருந்து போகும்போது எங்கே விட்டோமோ அதுக்கு எந்த கேப் இருக்குதோ 2 சம்கிக்கு இடையில அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டாக வந்துடும். இப்போது இந்த லைனில் இதோட முடியுது. அடுத்த லைனுக்கு வந்து நம்ம இதே மாதிரியே தான் ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைன் எடுத்த மாதிரி இப்போது நாம் அந்த லைனை வந்து எடுத்துகிட்டு போகணும். சம்கி ஒர்க்கு குத்தும்போது மட்டும் நமக்கு என்ன ஆகும்னா, கையோட ஒட்டிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த இது மேலே இந்த 2க்கு மேலே இப்படி வந்து அழகாக இருக்கும். இதை நீங்கள் இது ஃபுல்லாகவே போட்டுட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அதே போல் இதுக்கு வந்து நான் கோல்டு கொடுக்கறதா இருந்தேன், கோல்டு அவசரத்துக்கு எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த கலர் நான் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி என்ன கலர் சம்கி எடுக்கணுமோ அந்த கலர் த்ரெட் எடுக்கணும். கோல்டு கலர் நான் சம்கி எடுத்து போடுறதா இருந்ததுனால நான் எல்லோ கலர் வந்து கொண்டு வந்தேன். பட் வந்து கோல்டு கலர் சம்கி எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த கலர் எடுத்திருக்கேன். அதனால் இந்த நூல் வந்து பரவாயில்ல இருந்துட்டு போகுதுன்ட்டு திரும்ப நூல் தேட முடியல. அதனால் இந்த நூலே நான் வந்து யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் போடும்போது இது சம்கி என்ன கலரோ அந்த கலர்லேயே த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள், கலர் டிஃப்ரெண்ட்டு அது வந்து தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை ஃபுல்லாகவே இதை போட்டுட்டு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இது ஃபுல் லைனுமே போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ எத்தனை லைன் போட்டிருக்கோன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 லைன் போட்டிருக்குறோம். நம்ம கோடு போட்டது எத்தனைக்கு 3க்கு தான் போட்டோம். அந்த 1 மேலே 1 பாதி பாதியாக ஏற்றி போட்டதுனால ஒரு இதுக்கும் 2 லைன் வந்திருக்குது. அப்போ 6 லைன் வந்திருக்குது. அதாவது நம்ம என்ன பாக்ஸ் போடுறோமோ அதில் எவ்வளோ ஸ்டிச் பண்ணுறோமோ அவ்வளோ ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த மீன் செதில் மாதிரியே கரெக்டாக நமக்கு அதோட வியூ பாயிண்ட் வந்து நமக்கு எல்லாமே அதே மாதிரியே தெரியும். இதுதான் நமக்கு வந்து மீன் செதில் தையல் அப்படின்னு சொல்லுவோம், சம்கி யூஸ் பண்ணி. இதையே இங்கிலீஷில் சொல்லணுன்னா ஃபிஷ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. FISHSCALE அப்படி சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இதை வேறு எங்கேயாவது தேடி பார்க்கணும் அப்படின்னா ஃபிஷ் ஸ்கேல் ஸ்டிச் அப்படின்னு போடுங்க, வித் சீக்வன்ஸ்னு போடுங்க, இல்லை சம்கி ஒர்க்குன்னு போடுங்க, இது உங்களுக்கு வரும். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு மீன் டிசைன் தைக்கணும் அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது நம்ம லீஃபு இந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு இதோட எஃபெக்ட் நல்ல லுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம தைக்கும்போது நமக்கு அழகாக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது யூஸ் பண்ணுறீங்க, மெயினாக மீனுக்கு போடும்போது இதை போட்டிங்கன்னா ரொம்பவே லுக்கு அழகாக இருக்கும். க்யூட்டாக தைச்சி பாருங்கள்.
இதை முடித்த உடனே நம்ம வந்து இதில் ஒரு அவுட்லைன் கொடுக்குறோம். சிங்கிள் லைன் கொடுக்கும்போது நமக்கு அந்தளவுக்கு லுக்கு தெரியாது. ஏன்னா இது எல்லாமே நமக்கு வந்துட்டு சம்கி ஒர்க் இருக்கிறதுனா கேப் தெரியும். ஸோ டபுள் லைன் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நல்ல பவராக தெரியும். அதுபோல் நீங்கள் டிசைன் போடும்போது அந்த மாதிரி டபுள் லைன் வந்து அவுட்லைன் கொடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த லாஸ்ட் லைனு இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது மேலே இன்னும் மறுபடியும் லேயர் வைக்க போகிறது இல்லை இல்லையா, அதனால் இப்படி தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில். நீங்கள் இல்லை ஃபிஷ் போடுறீங்க அப்படின்னா கோல்டு கலர் கொடுத்து போட்டு பாருங்கள். ஒரு குட்டி மீன் போட்டு அதோட செதில்கள் வரைஞ்சிட்டு அதோட செதில்கள் போட வேண்டிய இடத்துல இந்த ஸ்டிச்சு கொடுத்து பாருங்கள், செமையாக அழகாக இருக்கும். தேங்க்யூ.